இந்த பார்ட் 3 வீடியோவில் மைசூர் மசால் தோசை எப்படி ஊற்ற போகிறோம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, செகண்ட் பார்ட்டில் அதுக்கான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ தோசை டவா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார சட்னியை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெய் ஊற்றி தான் நம்ம இதை பொன்னிறமாக நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஒரு சைடு மட்டும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் பொடியாக சாப் பண்ண வெங்காயமும் தூவி தோசையை மடிச்சிடுங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசை ஊற்றும் போதே வீடே மணக்குங்க. அந்த கார சட்னியை வச்சு நம்ம இன்னொரு ஸ்பைசி எக் தோசையும் நம்ம செய்யலாம். இந்த ஒரு சட்னியை வச்சு நம்ம 2 வகையான தோசையும் செய்யலாம். மைசூர் மசால் தோசையும் செய்யலாம், ஸ்பைசி எக் தோசையும் செய்யலாம். எப்பவும் போல் மாவு ஊற்றிட்டு இந்த சட்னி அப்ளை பண்ணி மேலே முட்டை உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு முட்டை வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பொடியான இருக்கிற வெங்காயம் மல்லி இலையும் தூவி மடிச்சு இறக்கிடுங்க. சூப்பரான ஸ்பைசி எக் தோசையும் ரெடி ஆச்சு. இந்த ஃபுல் வீடியோவோட லிங்க்கு கீழே ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.